இப்ப கூட மாண்டு வார்த்தை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 2 மாதங்களுக்கு முன்பதாகவே இப்பொழுது நடந்தேறிக் கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் சாபமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகக்கூடாது என்ற ஒரு ஊழியனாய் ஆசீர்வாதமான வார்த்தைகளையே சொல்லிவிட்டு சென்றேன். ஆனாலும் 2 மாதங்களாய் தேவன் உங்களுக்கு சொன்னதை நான் இன்னுமாக அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் நீதிமான்களாய் இருக்கும் போது உங்களுக்குள்ளாகவே ஒரு துன்மார்க்கமான காரியங்கள் ஏற்படும் சொல்லிட்டு நீங்க கடந்த 2 மாதங்களாக தேவன் என்ன பேசினாரோ அது உள்ள ஆழத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். சில நேரங்கள்ல ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், ஆராய்ஞ்சுக்கலாம். எப்படின்னா மாம்ச கண்கள்ல சில விஷயங்களை தேவன் வெளிப்படுத்த மாட்டார். ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும் போது நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துவார். ஆனால் தேவன் எப்பொழுது பேச சொல்லுகிறாரோ அப்பொழுது எந்த ஊழியன் பேசுகிறானோ அவன்தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன். அதுவும் தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து. இன்று தேவன் என்ன வாக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் காலையில இருந்து யோசனை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். எடுத்து நம்ம நேரடியாக தேவனுடைய 2 வார்த்தைக்கு போகலாம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? இதுல பாருங்க, தாற்பரியம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. தாற்பரியம் அப்படின்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு சொல்றேன். தாற்பரியம் அப்படின்னா இப்பொழுது எங்களோட வாழ்க்கை தீயில வந்துட்டு நாங்க நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ தீயில் நடக்கிறது எதை குறிக்கிறதுனா எங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதாவது தாற்பரியம்னா என்ன அர்த்தம்னா நம்ம கஷ்டத்துல போறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். நாங்கள் தீயில் நடக்கிறோம் அது போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தீயில நடக்கிறோம் அப்படின்றது மேலோட்டமான வார்த்தை. நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்றது ஆழமான வார்த்தை. அதுதான் தாற்பரியம். ஆழமாக இருக்கு பாத்தீங்களா, ஒரு வார்த்தையில ஆழம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் தாற்பரியம். அதை நீங்க எப்ப அறிஞ்சுக்கலாம்னா தேவனுடைய ஞானத்தை பெற்றால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை என்னன்னா, கீழே வாசிங்க. தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கீழே வாசிங்க. அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ரெண்டு விஷயங்கள் தேவன் உங்களுக்கு சொல்றாரு. ஒன்று, நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களா இருந்தால் உங்களுடைய முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமாக இருக்குமா? உங்களுடைய முகம் மூர்க்கத்திலிருந்து மாறும். நீங்க பாருங்க, அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். மூர்க்கமான வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமானால் தேவனுடைய ஞானத்தை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க படிக்க தேவன் என்னோடைய பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் அளவுக்கு தேவன் உங்களோடு பேசுவாராக. அப்படியே வாசிங்க. ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. சொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் இல்லாது அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். இஷ்டமானதையெல்லாம் துன்மார்க்கன் செய்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அவர்களுடைய பொல்லாத வாழ்க்கையில மட்டும் நிக்காது. அந்த நீதிமான் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு வாழும்போது உங்களுடைய ஞானம் தேவனால் அருளப்படும் ஞானமா இருக்கும். அவ்வாறு இருக்கும் போது உங்களுடைய முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்குமா? தேவனுடைய ஞானமும் தேவனுடைய பிரகாசமும் இல்லைன்னா அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? இருளாக தான் இருக்கும். நான் விசுவாசிக்கிற தேவனுடைய ஞானமும் தேவனுடைய பிரகாசமும் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய முகம் எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்குது. நம்ம கிட்ட இருந்த மூர்க்கம் மாற வேண்டுமானால் தேவனுடைய ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல பாருங்க, பொல்லாத காரியத்திலே பிடிவாதம் இல்லாத. அப்ப எந்த காரியத்தில் பிடிவாதமா இருக்கணும்? தேவனுடைய பிரகாசம் எனக்கு வேணும். அந்த விஷயத்துல நீங்க பிடிவாதமா இருக்கணும்.
தேவனுடைய ஞானம் வேணும். என்னோட வாழ்க்கைய இப்ப என்னால ஹேண்டில் பண்ண முடியல, கிட்டத்தட்ட என்னுடைய சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற உங்களால் முடியும், பிரகாசத்தை தர உங்களால் முடியும். என்னுடைய அறிவு வீணாக போய்விடும், ஆனால் நீங்கள் எனக்கு தரும் ஞானம் என்னுடைய முகத்தையும் என்னுடைய வாழ்க்கையையும் பிரகாசிக்க வல்லது. அப்படி நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் இங்கிருந்து சென்றாலும் அந்த பிரியாத சமூகம் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் அப்படியே வாசிங்க. 4ல இருந்து வாசிங்க. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீ என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் கற்பனை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் கலகமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. கஷ்டங்கள் வரும், உங்களுக்கு கொஞ்சமா இருக்காது, மிகுதியாக இருக்கும். ஆனா உங்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதுல பாருங்க, எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. எங்களுக்கு எப்ப காலம் இருக்கிறது, எங்களுக்கு எப்ப நியாயம் இருக்கிறது. அந்த காலமும் அந்த நியாயமும் தேவனால அருளப்படும். யாரால அருளப்படக்கூடாது? உலக அந்த ஒரு மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் நியாயத்தையும் அநியாயமாய் மாற்றுவார்கள். ஆனால் தேவன் உங்களுடைய காலத்தை நீங்கள் விரும்பினபடி மாற்றுவார். நியாயமான தேவன் நியாயமான காரியங்களை செய்வார். எப்போ? தகுந்த காலத்துல. அந்த காலத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்கும் போது, அதான் நான் எப்பவுமே சொல்றது, ஒரு மீனுக்காக அந்த கொக்கு எவ்வாறு காத்து கொண்டு இருக்கிறதோ அவ்வாறு நாம் காத்து கொண்டு இருக்கும் போது தகுந்த காலத்துல அந்த கொக்கு சோர்ந்து போகும்படியாக தேவரை வைக்க மாட்டார். எப்ப மீன் கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பார். நாம் சில நேரத்துல என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம இந்த ஆபத்துன்னு தெரிஞ்சோம் மௌனமா இருக்கிற பாம்பு கிட்டதான் அதிக அன்பு செலுத்துவோம். மௌனமா இருக்கிற பாம்பை விட கர்ஜிக்கும் சிங்கம் மேன்மையானது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில தேவன் என்ன உள்ள ஆழத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பீங்க. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, எதையும் வெளிப்படையாய் பேசாதே, நான் உனக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லுவேன், அதை ஆவியின் வழியில புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்று தேவன் சொல்ற விஷயம் ஆபத்தாவே இருந்தாலும் மௌனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாம்பை நம்பாதீங்க, அது விஷம் நிறைந்தது. அதை காட்டிலும் மேலானவர் நம் ஆண்டவராகிய கெர்ச்சிக்கிற சிங்கம். அவரை நம்பி வாழ்வீர்களானால் உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த ஞானத்தை கொடுப்பா. ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கணும். அந்த கண்கள்ல பார்த்தாதான் இவர்களுக்குள்ள இருக்கிறது விஷமா பாலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும், விஷத்தில் முழுமையாக பால் விழுந்தாலும் இரண்டும் விஷம்தான். அதனால 2 விதமான பாம்பு, நல்ல பாம்பு கெட்ட பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிக்க கூடாது. பாம்புனாலே தீமையானதுதான். கிட்ட போயிட்டு ரொம்ப ஆசையா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கையை நீட்ட முடியுமா? ஆபத்து தான், எந்நேரமும் ஆபத்து தான். ஆனா அந்த யூதராஜ சிங்கம், அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம், அவர் நம்மோடு இருப்பார். ஆனால் நமக்கு அநேக காரியங்களை அவரே வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கீழே வாசிங்க அப்படியே. என்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியாமே. நீங்க அறிஞ்சிருந்தீங்களா? இத அறியாமல் தான் இருந்தீங்க. இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு அறியாது இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய நம்மளுக்கு குழப்பம். அதாவது கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கோ. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறியாததுதான். அறியாதது நடந்தாதான் நமக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். நம்ம நினைச்சது நடந்ததுன்னு வைங்களேன், வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. இப்பதான் ஆரம்பிக்குது. இத நீங்க கடந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறமா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவன் என் கூட இருக்கார். யாரு ஜப வாழ்க்கையில உறுதியா இருக்காங்களோ இல்லையோ, நான் இருப்பேன், எனக்கு என்ன வேண்டுமோ தேவன் தருவார். தகுந்த காலத்துல நியாயமான காரியத்தை எனக்கு தருவார் அப்படின்ற விசுவாசத்துல இருங்க. நான் இன்னைக்கு விசுவாசத்துல நான் கேட்டு போறேன். அடுத்த தடவை உங்களுடைய காரியம் மாறுதலாய் மாறும் போது கண்டிப்பாக இங்கிருந்து யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லும்படியாக தேவன் வைப்பார். எழுந்து நின்று, எங்களுடைய காரியத்தை நாங்கள் அறியாதிருந்தோம், அறியாதிருந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தது, ஆபத்தாகவே இருந்தது, பல பேச்சுகளுக்கு நாங்கள்
ஆளாகப்பட்டோம். ஆனால் தேவன் எங்களை சாட்சியாக நிறுத்தினார். எங்களுடைய வாழ்க்கை இன்று சீராக இருக்கிறது. அப்படி நீங்க சாட்சி சொல்ல வேணும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அது எப்ப நடக்கும்? எங்களுடைய அறிவல்லப்பா, உங்களுடைய ஞானம் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய முகமும் உங்களுடைய இருதயமும் பிரகாசிக்கும்படியாக தேவன் செய்வார். இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? இப்போ இன்ன விதமாய் சம்பவிக்கும், இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு யாரும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் நம்ம வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? ஜெபத்தின் மூலமா, வேத வார்த்தை மூலமா. வேத வார்த்தையில இருக்கிற உள்ளாழங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இணைக்கப்பட்டு இருக்கும். அதை நம்ம வந்து வாசிச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. வாசிச்சுட்டு தியானிக்கும். அப்படி தியானிக்கும் போது இது என் வாழ்வியலுக்கும் இணைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தேவனை அவர் வெளிப்படுத்துவார். அதனால நீங்கள் அறியாததையும் இனி தேவன் அறியும்படியாக செய்வார். நீங்க கேட்கணும், ஏசப்பா இவ்வளவு நாட்கள் நான் பேதையாக இருந்து விட்டேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க. நம்ம எல்லாருமே பேதை தான், என்னையும் சேர்த்துதான் சொல்றோம். பேதையாகிய நம்மை தான் அவர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ண மாட்டாரு, கீழே தள்ளிலாம் விட மாட்டாரு. ஞானத்தை கொடுப்பா. எனக்கு உள்ளத்தின் ஆழங்களை அறியத்தக்க ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்கணும். நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. அந்த தாற்பயத்தை உள்ள ஆழங்களை நான் அறியாது இருக்கலாம், நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் துன்மார்க்கன் அல்ல, உம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நீதிமானாய் நான் இருக்கிறதுனால நீங்க தாற்பயத்தை உள்ள ஆழங்களை எனக்கு கற்றுத்தாங்கப்பா. இதுவரை எப்படியோ இருந்துட்டேன், இனிமேட்டு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தால் என்னோட வாழ்க்கையும் என்னுடைய முகமும் பிரகாசிக்கும். வாசிங்க அப்படியே. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ உங்களுடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால், உங்களுடைய இருதயம் பிரகாசிக்க வேண்டுமானால் ஆவியை விடக்கூடாது. அது விட உங்களால முடியாது. ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை அதாவது இருதயத்தை விட்டு போகணும்னா பாவம் ஒரு நாள் 2 நாள் அது ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருதயத்தை விட்டு என்ன பண்ணிடுவார், போயிடுவார். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களோட ஆவிய ஒரு நாள் விடவே கூடாது, கெட்டியா பிடிச்சுக்கணும். எதை பிடிச்சுக்கிறோமோ இல்லையோ ஆவியானவரை பிடித்து கொண்டால் நம்மளுடைய ஆவியை நாம் விடாது இருக்கும். என்ன ஆவி? தீங்கான ஆவி இல்ல, அசுத்த ஆவி இல்ல, பரிசுத்த ஆவியை பிடித்துக் கொள்ளணும். அதை விடாமல் இருந்தால் அங்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின் படியாக உங்களுடைய முகம் பிரகாசிக்கும்படியாக தேவன் செய்வார். அப்படியே வாசிங்க. ஆவி விடாதிருக்க ஆவின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளிலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இது உங்களோட வாழ்க்கை ஒரு போர் தான். இதுல இருந்து நீங்க இல்லாம மட்டும் நினைக்காது. உங்களுடைய விசுவாசத்துக்கு தான் வெற்றி. இது போரான காலகட்டம் தான். காயங்கள் வந்தாதான் நியாயமான காரியத்துக்குள்ள நீங்க போக முடியும். காயங்கள் வருதேன்னு சொல்லிட்டு போர்ல இருந்து நீங்கள் பின்வாங்கி போக கூடாது. போராவே இருந்தாலும் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் வெற்றி வேந்தன். அதனால் நமக்கும் வெற்றியை தர தேவன் வல்லவரா இருக்கிற விசுவாசிக்கிற உறுதியா இருங்க, எங்களுக்கு தான் வெற்றி. ஏனால் எங்களோடு இருப்பவர் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரை காட்டிலும் மேன்மையானவர். யார் நின்னாலும் அவங்க கூட 100 பேரே இருந்தாலும், நாங்க 4 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், எங்களோடு இருந்தவர் உங்களோடு இருந்தவரை காட்டிலும் மேன்மையானவர். அதனாலதான் எங்களுக்கு வெற்றி. அதனால அவங்களுக்கு தோல்வி வரணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு வெற்றியை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணணும். வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும். அதனால என்ன பண்ணுவாரு, 2 வாழ்க்கையும் சீராக மாற்றுவார். எப்படின்னா நீங்கள் அறியாதபடி மாற்றுவார். நம்ம அறிஞ்சிட்டோம்னு வைங்களேன், அதை நோக்கிட்டே இருப்போம், எப்போ வரும்னு சொல்லிட்டு. நம்ம அறியாத இருக்கிறது தான் அது நல்லது. தகுந்த காலத்துல நியாயமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்படியே வாசிங்க. இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு இதை செய்யப்படும் எல்லா காரியங்களையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடாக வேறொரு மனுஷன் ஆளுகிற காலமும் உண்டு. வேறொரு மனுஷன் ஆளுகிற காலமும் உண்டு. இது நடந்தேறி கொண்டிருக்கிறது. நீங்க ஒண்ணு படிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், கரெக்டா இப்ப நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் எப்படி எழுதப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன ஆச்சு, அங்க தீர்மானிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. தேவனால் அநேக ஊழியர்களால் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. அவங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நடக்கும்.
ஒரு மனுஷன் இருப்பான், அவனை ஆள்றதுக்கு வேற ஒருத்தன் வருவான். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஞானம் இவனை உயர்த்தும். அவனுக்கு இருக்கிற அறிவு அவன் என்ன பண்ணும்? சிந்திக்க வைக்கும். சிந்திக்க வைத்து என்னுடைய அறிவு அல்ல, தேவனுடைய ஞானமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மனுஷன் கிட்ட வரும்படியாக தேவன் செய்வார். விசுவாசிக்கிற மாதிரி சில காரியங்களை மறைமுகமாய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆவிக்குள்ளானவர்கள் எதையும் வெளிப்படையாய் சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் சில விஷயங்களை ஆவியின் வழியாய் சொல்லும் போது இதை வெளிப்படையாய் சொல்லிவிடு அப்படின்னு ஒருத்தருக்கிட்டே சொல்ல மாட்டார். அப்படி சொல்வாரே ஆனால் தெள்ள தெளிவா சொல்வார். சில விஷயங்களை மறைப்பொருளாக சொல்ல அப்படின்வாரு, அதுல உள்ள ஆழங்கள் இருக்கும். ஆவிக்குள்ளானவர்கள் நாம் அனைவருக்கும் அது புரியும்படியாக இருக்கும். ஏன்னா நம்ம உலக அறிவை பெறவில்லை, தேவனுடைய ஞானத்தை பெற்று இருக்கிறோம். இந்த 2 காரியம் தான் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்படியே வாசிங்க, கீழே வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயை. மாயை இந்த வார்த்தையை கூட போட்டு வச்சுங்க. அனைத்தும் மாயை தான். மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை. எல்லாமே மாயை தான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் மாயை தான். அவர் ஒருவரே நிஜம் அப்படின்ற நினைப்பு எப்ப நம்மளுக்கு வருதோ அப்ப நம்ம புரிஞ்சுப்போம் தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்று விட்டோம். அது புரியாம எல்லாரையும் நம்பிக்கொண்டிருக்கோம் பாத்தீங்களா? அதனாலதான் வாழ்க்கை நமக்கு நிஜமாவே இருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற அனைத்துமே மாயை தான். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையும் புரிந்துவிடும், தேவனுடைய ஞானத்தையும் நாம் பெற்று இன்னும் ஆவிக்குள்ளாக சென்று கொண்டே இருப்போம். வாசிங்க. துர்க்கிரியைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. துணிகரம் கொண்டு இருக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவங்கெல்லாம் அந்த ஒரு துர்க்கிரியையில இருக்காங்க, தீமையான காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேப்பா, நான் நீதிமானா உன்னுடைய சந்நிதியில உத்தமனா இருக்கேன், எனக்கா இது வரணும்னு மட்டும் கேட்டாரு. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. காலம் ஆகும், காலதாமதம் ஆகும், ஆனால் வெற்றி நமக்கே உரியது. அதனால அவங்களுக்கு தோல்வி வரணும்னு இல்லை, நமக்கு உரியது. அதை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். மனுபுத்திரனின் இருதயம். இதனால உங்களுடைய இருதயம் என்ன ஆகக்கூடாது? பொல்லாப்புக்கு நேராய் போக கூடாது. இந்த தேவன் இன்னும் அடிக்கோட்டிட்டு சொல்றார், அவங்கதான் அப்படி இருக்காங்க, நானும் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்காது. பொல்லாப்புக்கு இணங்கி விசுவாசம் அப்படிதான் கொண்டு வருவான். அவங்க பேசும்போது நான் பேசக்கூடாதா? இருதயத்தை பண்ணுவான், கெடுக்க பார்ப்பான். தெளிவா இருங்க. தேவன் பேச சொல்றதுனால நான் இன்னும் அடிக்கோட்டிட்டு சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன், தூச்சின்கணைகள் எல்லாம் கொடுப்பான். அவங்களே ஒண்ணும் இல்ல, தீமையான காரியத்தை யோசிக்கிறவங்களே அவ்வளவு தைரியமா இருக்கும் போது நான் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கேன், நான் அப்படி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவான்? வேறு ஒரு வழியை காட்டுவான். அந்த வழிக்கு போகாதீங்க, அது தீமையான வழி, அது பொல்லாத வழி. நீங்கள் பொல்லாப்புக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் வித்தியாசமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எதுக்கு இடம் கொடுக்க கூடாது? பொல்லாத வழிக்கு இடம் கொடுக்க கூடாது. எந்த வழிக்கு இடம் கொடுக்கணும்? ஆவியானவர் உண்டு பண்ணின வழிக்கு இடம் கொடுக்கணும். நீங்க நடத்துங்கப்பா. கீழே வாசிங்க. இதுதான் இன்று தேவன் உங்களுக்கு தரும் திறவுகோல் வசனம், ஒரு முக்கியமான வசனம். வாசிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? புரோஜனம் இல்ல. நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு புரோஜனம் இருக்காது. என்ன சொல்லுவாங்க? அவன் தீமையானவன். அதான் பேரு. நீதிமான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் நீதிமான். இவன் 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் இவன் யாரு? துன்மார்க்கன், தீமையானவன், பாவி. நீதிமான் ஒரு நாள் ஆண்டவருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் அவன் நீதிமான். இன்னும் கேட்டா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீதிமான். அந்த பேர் தான் நமக்கும் வேணும். நாங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்றவங்க மாத்திரம் கையில வரும். இனிமேட்டு உங்களுக்கு துக்கமுகமா இருக்கவே கூடாது. சந்தோஷமா இருங்க, என்ன ஆனாலும் நிம்மதியா இருங்க.
நம்ம கஷ்டப்படுறதுனாலயோ யோசிக்கிறதுனாலயோ துக்கப்படுறதுனாலயோ ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அனைத்துமே தேவனால் உண்டானது. அவரால் உண்டானதுனால நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, நம்பிக்கையில இன்னுமா எப்படி இருங்க, திட்டனா இருங்க. அதான் அந்த ஒரு வார்த்தை தான் உண்மை. எதையோ நம்ம இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, இப்படி பிளான் பண்ணலாமா அப்படி பிளான் பண்ணலாமா, என்னுடைய திட்டம் அல்ல, அவருடைய சித்தம். இதை எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய திட்டம் அல்ல, தேவனுடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையை நித்தமும் நடத்தும். அப்படி நடத்தணும்னா உங்களோட வாழ்க்கைய தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. சும்மா இருங்க அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக ஜெபம் செய்யாமல், விசுவாசத்தில் உறுதியா இல்லாமல், நம்பிக்கையில் நிலைத்திராமல் நீங்கள் சுகபோகமாய் வாழக்கூடாது. இது மூன்றுமே இருக்கணும். இதற்கு மேலாக வேத வசனத்தின் மேல் வாஞ்சையா இருங்கள். எவ்வாறு ஒரு மான் நீரோடைகளின் மேல் வாஞ்சையா இருக்கிறதோ, நாமும் வேதத்தின் மேல் ஆழமான ஒரு வாஞ்சையுடன் இருக்கும். அவ்வாறு இருக்கும் போதுதான் உங்களுடைய தாகத்தை தீர்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய தாகத்தை நாங்கள் நினைத்ததை விட போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தீர்ப்பான்னு சொல்றவங்க மாத்திரம் கையில விட்டுருவாங்க. இந்த வசனத்தை வாசிங்க, இன்னும் கூட இந்த வாசிங்க. பாவியை 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்து. அன்பான குடும்பத்துக்கு தேவன் தரும் ஆவிக்குரிய திறவுகோல் வார்த்தை தான், தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதனாலதான் இந்த வார்த்தை. இதை ஆவிக்குரிய ஒரு ரீதியில, ஆவிக்குரிய பார்வையில நான் அறிந்திருந்ததுனால்தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த அறிவும் இந்த ஞானமும் எனக்கு இல்லைன்னா என்னை மறைத்து தேவன் இடைப்படவே மாட்டார். அவர் இடைப்படுறார்னா இந்த வார்த்தை உறுதியாக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, அங்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை இந்த அன்பான குடும்பத்தின் மேல் வந்து பழிக்கும், நான் விசுவாசிக்கிறேன். நம்பிக்கையில் இன்னுமாக உறுதியா இருக்கிறதுனால இன்னும் கூட அழுத்தம் கொடுத்து சொல்றேன், இந்த தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ யாருக்கு நம்ம அஞ்சி இருக்கிறோம்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு மட்டும் பயந்து இருக்கிறோம். அதனால நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று பரலோகமும் அறிந்திருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள்ல தாழ்த்தி வெறுமையாக சொல்ற நானும் அறிந்திருக்கிறேன். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. 13 மட்டும் வாசிக்க முடிச்சிடலாம். துன்மார்க்கனும் நன்றாய் இருப்பதில்லை. நன்றாய் இருப்பது நான் சொல்லல, என்னுடைய வாயிலிருந்து வரல, இங்க வந்து எழுதி இருக்கு. அதனால சொல்றேன், அவர்கள் நன்றாய் இருப்பதில்லை, உங்களோடு வந்தால்தான் நன்றாக இருப்பார்கள். அப்படியே வாசி. துன்மார்க்கனும் நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நிழல் அப்படின்றது துன்மார்க்கனை குறிக்கிறது, நிஜம் அப்படின்றது நீதிமானை குறிக்கிறது. நிழல்ல இருக்கிற துன்மார்க்கன் பயப்படாது இருப்பான். ஆனால் இந்த நிஜமான வாழ்க்கையில் இருக்கிற நீதிமான் தேவனுக்கு பயந்து இருப்பான். அதனால அவர்கள் நன்றாய் இருப்பார்கள். இவர்கள் நன்றாய் இருப்பதில்லை. இவர்களுக்கு என்னவா, ஆயுசு நாட்கள் குறுகி இருந்தாலும், இவர்களுக்கு ஆயுசு நாட்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் தேவன் இவங்க மேலதான் பிரியமா இருப்பார், நீதிமான்கள் மேலதான் பிரியமா இருப்பார். துன்மார்க்கனின் மேல் அவர் பிரியமா இருக்கிறது இல்லை. இன்னும் கேட்டா அவங்களோட ஜெபம் எப்படி இருக்கணுமா, துன்மார்க்கன் நீதிமானா மாற்றிருப்பான். இப்படி இருக்கணும். டோட்டலா எல்லாமே மாறிடும். அவங்களுக்கும் சேதமாகாது, நமக்கும் எந்த சேதமும் வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். நான் விசுவாசிக்கிறேன். துன்மார்க்கனை நீதிமானாய் மாற்றி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் காலம் விரைந்து வருகிறது. கண்களை மூடலாம்.